ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக நல்ல விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களில் இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார். இந்த மாதம் கிட்டத்தட்ட அதற்கு பிறகு என்ன பண்ணுவார்னா, பாதிக்கு பிறகு அவர் கன்னி ராசிக்குள்ள வந்துடுவார். அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எப்பொழுதுமே ஆங்கில மாதம் என்றாலே சூரிய பகவான் 2 ராசிக்குள்ள தன்னுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்படும். அப்போ இந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் ஆகிய 9 கிரகங்கள், இந்த 9 கிரகங்களுடைய சூழ்நிலையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக நல்ல விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 2025 கிடைக்க போகிற நன்மைகள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சிறப்பாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த மாதம் துவக்கத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருப்பார். இந்த மாதம் துவக்கத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பிற்பகுதி மேலே சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ எப்பயுமே பார்த்திங்கன்னா, ஒரு மாத பலன் அப்படின்னாலே நம்ம சூரியனை மையமாக வச்சு தான் மெயினாக எடுப்போம். அதில் ஆங்கில மாத பலன் அப்படிங்கும்போது சூரிய பகவான் 2 ராசிக்குமே பகிர்ந்து செல்வார் என்பது உண்மை. அப்போ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அப்படியே ஒரு கான்ஃபிடென்ட். நீங்கள் எப்பவுமே யார்கிட்டையும் இறங்கி போய் இறக்க குணத்தோட, அதை இறக்க குணம் இருக்கும், அதை இறங்கி ப்ளீஸ் தயவுசெய்து கொடுங்களேன் அப்படிலாம் கேட்க உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மாத காலமாக பல சிம்ம ராசினியர்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுது, ஒரு லாக் ஏற்படுது. மனம் விட்டு பேச முடியல, மன அழுத்தத்தோடய நீங்கள் இருக்கிறீங்க. பல நபர்கள் பார்த்திங்கன்னா, திறமையாக சிறப்பாக ஒரு அங்கீகாரத்துக்குரிய வேலையில் இருந்துட்டு இப்போ வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நான் ஒரு நிர்வாகத்தில் இருந்தேன், நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஓரியண்டடாக ஒரு பெரிய இடத்துல இருந்தேன், இல்லைன்னா நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தேன். இப்படிலாம் நிறைய நபர்கள், சிம்மராசினியர்கள் எங்கேயுமே ஒரு தலைமை பொறுப்புலையே இருப்பீங்க. உங்களுக்கு கீழே குறைஞ்ச ஒரு 5 பேராச்சும் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணுறதுக்கான ஆற்றல் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. அப்போ அப்படிப்பட்ட சிம்மராசினியர்களுக்கு இந்த ஒரு மன அழுத்தம், போராட்டம்ங்கிறது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. எதுவுமே எடுத்தால் ஸ்டெப் எடுத்தால் செயல்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலையிலையும் தான் அழுத்தத்தில் தான் நீங்கள் இருந்தீங்க. அப்போ அந்த அழுத்தம் நிவர்த்தியாவதற்கான வாய்ப்பு இருக்கானா, உறுதியாக இந்த செப்டம்பர் மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு மரியாதை, உங்களுடைய உண்மைத்தன்மைக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான சூழ்நிலை கிரகங்களே உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குது. ரொம்ப பரவாயில்ல, நம்ம கொஞ்சமாச்சும் இப்போ டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கிரகம் சாதகமாக இருக்கும். எப்போ நம்மளுடைய கும்ப ராசியில் ராகு உட்கார்ந்துருக்காரே, சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரே, நம்ம ராசிலேயே கேது உட்கார்ந்துருக்காரே. அப்போ இந்த மாதத்தில் இந்த கிரக அமைப்பில் ஏதாவது ஒரு மறுபடி சிக்கல் வந்துடுமா அப்படின்னா, உறுதியாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் இருக்குது. அலைன்ஸ் பார்க்குறோம், ஓகே பண்ணுறோம், ஆனால் முடிய மாட்டேங்க. தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை ஏற்றுக்கிற முடியலையே, அதுக்கான தடை தான் வருதே அப்படின்னு கவலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஒரு அழுத்தத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அழுத்தத்தை தூக்கி போட்டு ஜாலியாக இருக்கு, ஐ ஆம் வெரி ஹாப்பி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா சூரிய பகவானே ராசியில் உட்காந்து இயக்குறாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2ஆம் இடத்து தான் போகிறாரு, வேறு எங்கேயும் போகல. அவர் 2ஆம் இடத்துக்கு போகிறது மிகப்பெரிய வெற்றி. அப்படி சொடக்கு போட்டு பேசுவீங்க. நான் யார் தெரியுமா, என்னோடய செயல்பாடு என்ன தெரியுமாடா, என்னுடைய லெவல் என்ன தெரியுமா, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன தெரியுமான்னு நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்தின, உங்களை காயப்படுத்தின, உங்களுக்கே குழி பறித்த நபர்களை
நேரடியாக சந்தித்து நீங்கள் தைரியமாக பேசக்கூடிய ஆற்றல், கம்பீரமாக நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது என்பது உண்மை. அப்போ இந்த மாதத்தில் பெண்கள் மூலமாக நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு இயக்கம் உருவாகும், ஒரு ஏற்றம் உருவாகும். சிம்ம ராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய மாற்றம் என்பது உறுதியாக உண்டு. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க, வெளியூர் ஏதாவது ஒரு வெளியூர் போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகளும் அதனால் ஒரு மிகப்பெரிய நன்மையும் உண்டு. அப்போ இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த மாதத்தில் நிதானமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு வார்த்தையை விடும்பொழுது கொஞ்சம் கவனமாக விடுங்க. கொஞ்சம் ஹார்டாக விட வேண்டாம், பட்டுன்னு சொல்லிட வேண்டாம், நாசுக்காக சொல்லிப்பலாம். ஏன்னா அடுத்து வர காலங்களில் உங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படும். உங்களுடைய செயல்பாடை ஏற்று நடக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு வரும். அப்போ நீங்கள் அவங்கள அணைச்சி கொண்டு போகும்போது உங்களுடைய செயல்பாடில் ஒரு மாற்றம் உண்டு. உங்களுக்கான ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை உறுதியாக உண்டு என்பதை செப்டம்பர் மாத பலனில் சொல்ல முடியும். சிம்ம ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த சிம்ம ராசி. தெய்வ அனுகிரகம் அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இயற்கையிலேயே கிடைத்த வரம். இவர்கள் தெய்வத்தை நோக்கி பயணிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. இவர்களுக்கு காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த தெய்வ அனுகிரகம், இவங்க பிறக்கிறதே அந்த தெய்வ அனுகிரகத்தினாலதான் பிறப்பாங்க. இந்த சிம்ம ராசியா இருக்கணும் அப்படின்னாலே அந்த தெய்வ அனுகிரகத்தோட பலன் இருந்தாதான் கண்டிப்பாக இந்த சிம்ம ராசியா பிறக்க முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தையே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி அந்த குழந்தை பிறக்கும் போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில தான் அந்த குழந்தையே பிறக்கும். அதனால அந்த ஒரு தெய்வ அனுகிரகம்ன்றது ஒரு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு ராசி அந்த சிம்ம ராசி. ஆனா இவர்களினுடைய குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ராஜ கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் தான். எதுலேயுமே ஒரு நல்ல ஒரு நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நடை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு இடத்துலையும் தனது முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் தேவையில்லாத விஷயங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இயற்கையான ஒரு விஷயங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ பார்வை, அதாவது ஒரு அரசனுக்கு உண்டான எல்லா குணங்களும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். அரசன் எப்படி இருப்பான், மக்களினுடைய நலனுக்காக இருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மக்கள் எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற வேண்டும் அப்படின்றத இருப்பாங்க. அப்புறம் எல்லாரையுமே அடக்கி ஆளக்கூடிய ஒரு திறமை இருக்கணும் அரசனாக இருந்தால். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அரசனாக இருக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கணும். இது எல்லாமே பேசிக்காக உடையக்கூடியவர்கள் தான் நம்ம சிம்ம ராசி என்பர்கள். மேடம் ரொம்ப கலாய்க்காதீங்க மேடம், எங்களுக்கு நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு நிறைய சிம்ம ராசி என்பர்கள் இருக்கிறீங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்மா, அதாவது நீங்க இந்த பூமிக்கு வரும்போது, இந்த பிரபஞ்சத்துக்கு வரும்போது நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நம்ம அதை கழிக்க வேண்டிய ஒரு கடமையில இருக்கிறோம். கர்மான்றது பாத்தீங்கன்னா நம்ம அந்த கடமையை செஞ்சிடணும். கடமையை செய்யாத போது அந்த கர்மா நமக்கு மேலும் மேலும் நம்மளுக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் போய்கிட்டே இருக்கும். அதனால செய்ய வேண்டிய கடமைகளை அன்றைய பொழுதே நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்காது. இந்த மாதிரியான இயற்கையிலேயே ஒரு நல்ல ஒரு தெய்வாம்சம் கொண்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார். இதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த ராசியில 3 நட்சத்திரங்கள், அதாவது மகம், பூரம், உத்திரம், கேது, சுக்கிரன், சூரியன். அதனால இந்த 4 கிரகங்களின் குணங்களை உள்ளடக்கிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றங்கள், அதாவது மாற்றங்கள்னா பாத்தீங்கன்னா சாதாரண மாற்றங்கள் கிடையாது. நமக்கு
வேலை இல்லை, வேலை கிடைக்கும், தொழில்ல ஒரு சின்ன வளர்ச்சி இருக்கும். இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான ஒரு சில விஷயங்களா மாற்றங்களா இருக்காது. உங்களுடைய வாழ்நாள் பலனாக இது நாள் வரைக்கும் நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக எந்தெந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு முடியாம இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு அப்படின்றது இந்த காலகட்டம் முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சூரியனும் கேதுவும் சேர்ந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார். சூரியன் இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய பழைய ஒரு குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நல்ல ஒரு திறமையோடு இருக்கிறது, ஒரு அதிகாரபூர்வமாக இருக்கிறது, ஒரு அதிகார தன்மையோடு இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு மீண்டும் மறுபடியும் கிடைத்த ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. நிறைய சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல சாதித்த மாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் தான் இருக்கும். செப்டம்பர் மாதத்துல சில விஷயங்களை தொடங்கி அவங்க அதை பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபுல் ஃபிளட்ஜா செய்வாங்க. வேற எந்த மாதத்துல தொடங்கின விஷயங்கள் கூட இவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை கொடுக்காது. இந்த செப்டம்பர் மாதத்துல தொடங்கின சில விஷயங்கள் இவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கு நிறைய ஒரு வேலை வாய்ப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல உங்களுக்கு நிறைய ஒரு ஒத்துழைப்புகள், அரசாங்க ரீதியான ஒரு சப்போர்ட், நிறைய பேர் பாத்தீங்கன்னா வழக்குகள்ல இருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு நேரம். வழக்குகள்னா பாத்தீங்கன்னா விவாகரத்து வழக்குகள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இழுபறியாக இருக்கும். இந்த மாதம் அதுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோடு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா அந்த குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து ஒரு தீர்வு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். கேது அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம ராசி மீது பயணிக்கும் போது நமக்கு எது வேணும் வேண்டாம் அப்படின்றத தீர்மானிக்க கூடியவர் அந்த கேது பகவான் தான். நமக்கே சில நேரத்துல அந்த மன சஞ்சலங்கள் ஏற்படும் போது அந்த கேது பகவான் ஆகப்பட்டவர் மிகவும் கடினமான சில விஷயங்களை கொடுத்து நம்ம இந்த முடிவை தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக்கக்கூடிய கிரகம் தான் அந்த கேது. அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பம் பிரியற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை மனதுல வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள் மீதான சில தொந்தரவுகள் உங்களுக்கு மிகுந்த மனக்கவலையை கடந்த காலத்துல எல்லாம் கொடுத்துருக்கும். அதாவது குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களுடைய பேச்சை கேட்காம தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு உங்களுடைய குடும்பத்தையும் தேவையில்லாம துன்புறுத்திக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மனக்கவலையை கொடுத்துருக்கும். அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி, இந்த வாழ்க்கையை நீங்க முழுவதுமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம் இப்ப வந்துருச்சு. அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நிவர்த்தின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல அளவலாவிய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகுது. அந்த பொருளாதார வளர்ச்சியின் மூலமாக உங்களுடைய தொழிலும் சரி வேலையும் சரி நல்ல ஒரு உயர்வை அடைவதற்குண்டான ஒரு நேரம். பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த சொத்துக்கள்னால உங்களுடைய சமுதாயத்துல சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து அப்படின்றது உயர்த்துக்குண்டான ஒரு டைமாக இருக்க போகுது. அடுத்து உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய உறவுகள் மூலமாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் தீர்வு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வெளிநாடு போகக்கூடிய யோகம். அடுத்து அரசாங்கத்திலேயே நல்ல உயர் பதவிகள், யாரெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தயார்படுத்திட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த மத்திய அரசு உத்தியோகம்ன்றது கண்டிப்பாக ஒரு நிரந்தர ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக இருந்ததுன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் நான் மேல சொன்ன விஷயங்கள் எல்லாமே 100% சாதகமாக முடியும். இல்ல உங்களுக்கு தசாபுத்தி கெடுதலான தசாபுத்தி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் அதிகரிக்கிறதுக்கும் அடுத்து மன குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.